சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கே தெரியாமல் உன் எண்ணத்திற்கு எட்டாமல் நடந்து முடிந்த விஷயத்தை பற்றித்தான் உன்னிடம் நான் பேச வந்துள்ளேன். அது நல்லதா கெட்டதா என்று நீயே கேட்டு தெரிந்து கொள். நல்ல விஷயங்களை தவிர எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் தான் நடக்கிறது என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். யாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கவும் செய்யாது, தீமைகளை தொடர்ந்து நடக்கவும் செய்யாது. மாறி மாறி வருவதுதான் இந்த உலகத்தில் நியதியாக இருக்கிறது. இது உனக்கு மட்டுமல்ல குழந்தையே, உலகத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும். என்ன அவர்களுக்கு இருப்பது உனக்கு தெரியாது, உனக்கு என்ன இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. இதுதான் வித்தியாசமே தவிர எல்லோருக்கும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வந்து போய்கொண்டு தான் இருக்கும். இங்கு என்ன நடந்ததை பற்றி உன்னிடம் சொல்கிறேன், பொறுமையாக கேள். என் வாழ்க்கையில் அனுபவித்து எத்தனையோ வேதனைகளை சோதனைகளை நான் தாண்டி வந்து விட்டேன். இனி என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் தைரியமாக இருக்கிறேன் என்று இருக்கும் நீ, இன்று உனக்கே தெரியாமல் நடந்த விஷயம் என்ன தெரியுமா? உன் துணையின் இல்லத்தில் என்ன நடந்தது? இன்று அவர்கள் இல்லத்தில் பெரும் சண்டை போட்டு விட்டார். அதுவும் உனக்காக. என் வாழ்க்கை இப்படியே போய்கொண்டு இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. என் துணையோடு என்னை சேர விடுவீர்களா இல்லையா என்று சண்டை போட்டு விட்டார். உங்கள் எண்ணத்தை பார்த்தால் காலம் முழுவதும் நான் இப்படியே தான் இருந்தாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இதில் எனக்கு சம்மதம் இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையால் எனக்கும் என் துணைக்கும் பிரச்சனைகள் வந்துவிட்டது. அதையே காரணம் காட்டிக்கொண்டு என் துணையை என்னிடம் இருந்து பிரிப்பது நியாயமில்லை. உங்கள் சுயநலத்திற்காக எங்கள் உறவை கெடுப்பது நியாயமில்லை என்று அவர் இல்லத்தில் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அவர்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் ஆடிப்போய் விட்டார்கள். எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். உன் மீது இத்தனை அன்பையும் மறைத்து வைத்து கொண்டு தான் என் பேச்சை கேட்டு இத்தனை நாள் இருந்தேனா என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். எப்படியோ உன்னோடு உன் உறவு சேர்ந்துவிடும் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். உன் வாழ்க்கையின் மாறுதல் அங்கு நடந்துவிட்டது. இனி வாழ்க்கைக்கான வெற்றி அங்கு நடந்துவிட்டது. உன் வாழ்க்கையின் அன்பு நிம்மதி எல்லாம் அங்கு ஆரம்பித்து விட்டது. உன் மனதை எப்பொழுதும் தைரியமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் நன்மைக்கே என்று வருவதை கடந்து வந்துவிடு. அப்படி இருந்தாய் என்றால் வருவது எல்லாம் நல்லதாக இருக்கும். நிம்மதியோடு வரும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுக்கிறேன். தைரியமாக இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.